சித்திர திருவிழாவோட அழகர் ஆத்துல இறங்குறப்ப மதுரையே அதிர்ற அளவுக்கு வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க. அழகர் மலைக்கே காவலா இருக்கிறது 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி தான். அவரோட உத்தரவு இல்லாம எதுவும் உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. அநியாயம் செய்யறவங்களை கருப்பன் தண்டிக்காம விட மாட்டாரு. அப்படிங்கறனால இந்த பகுதி மக்களுக்கு 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி மேல பயமும் பக்தியும் அதிகமாவே இருக்கு. தினமும் நூபுர கங்கையில இருந்து அழகருக்கு அபிஷேகம் பண்றதுக்காக தீர்த்தம் எடுத்துட்டு வருவாங்க. அத 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதியில வச்சு இந்த தீர்த்தம் தூய்மையாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பிரமாணம் பண்ணிட்டு தான் கோயிலுக்குள்ளேயே எடுத்துட்டு போவாங்க. அரங்கன் சொத்து அழகர் அங்க வடிவுக்கும் காணாது அப்படின்ற பழமொழி இருக்கு. அந்த அளவுக்கு அழகருக்கு அதிகமான நகைகள் இருக்கு. மதுரை சித்திர திருவிழாவுக்காக அழகர் வெளியே போறப்ப அழகர் என்னென்ன நகைகள் அணிந்து கொண்டு போறாரு அப்படிங்கிற பட்டியல 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி முன்னாடி வாசிச்சு காட்டுட்டு தான் போவாங்க. அதே மாதிரி திரும்பி வர்றப்ப எல்லா நகைகளும் சரியாக இருக்கிறதா அப்படிங்கறதையும் கருப்பண்ண சுவாமி கிட்ட உறுதி செஞ்சுட்டு தான் கோவிலுக்குள்ளேயே போவாங்க. அழகரோட சொத்துகளுக்கு 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி தான் காவலா இருக்காரு.